ஃபினான்ஸ் இஸ் த பேக் போன் ஆஃப் எனி ஸ்டார்ட் அப். ஒரு சின்ன ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு வெல் ஃபண்டட் லார்ஜ் ஸ்கேல் ஸ்டார்ட் அப்பாக இருந்தாலும் சரி, ஒன்லி வென் யூ நோ வென் த மணி இஸ் கமிங் இன் அண்ட் வேர் த மணி இஸ் கோயிங் அவுட், உங்களால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்டார்ட் அப்பாக எஸ்டாப்ளிஷ் ஆக முடியும். ஒரு 10 ரூபா பில்ல இருந்து ஒரு 1 லேக்கோ இல்லை 10 லட்ச ரூபா பில்லா இருந்தாலுமே நீங்க செக் பண்ணி ப்ராசஸ் பண்ணாதான் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டர்பிரினரா உங்களால கன்வெர்ட் ஆக முடியும். 2019ல நான் என்ஆர்சி ஃப்ரெஷ் கட் ஸ்டார்ட் பண்றப்ப எல்லாமே ரொம்ப புதுசா இருந்துச்சு. எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியரோ இல்லை ரெஃபரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் சக்சஸோ இல்லை. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் தான் ஃபர்ஸ்ட் சென்னையிலே கால் எடுத்து வைக்கிறேன். ஸோ அப்போ எல்லா ஆஸ்பெக்டையும் ரொம்ப பார்த்து பண்ணனால தான் சச் அஸ் சேல்ஸ், மார்க்கெட்டிங் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபைனான்ஸ் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் வச்சு பண்ணனால தான் அப்போ 100 kgs per month பண்ணிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் நாங்கள் இப்போ 2025ல 10 tons per day பண்ண முடிஞ்சது. ஸோ ஆஸ் அன் ஆண்டர்பிரினர் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து சேல்ஸாக இருக்கட்டும், மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் பண்ணி அப்பப்போ நம்ம லேர்ன் பண்ணி ரேப்பிடாக க்ரோ ஆகலாம். ஆனால் ஃபினான்ஸில் மட்டும் நம்ம ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டோம்னா அதுலேருந்து திருப்பி வரவே முடியாது. ஸோ மை ஸ்மால் அட்வைஸ் டு யூ, பி வெரி 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 கேர்ஃபுல் வித் யுவர் ஃபினான்சஸ்.